கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவிக தலைவர் விஜய் நாளை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். நேற்று அவசரமாக நடந்த கூட்டத்தில் 98 மாவட்ட செயலாளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய விருப்பம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயின் டெல்லி பயணத்தை வைத்து தமிழக அரசியல் களம் பரபரக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவிகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான இறுதிக்கட்ட முயற்சி என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி. வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்கள். வணக்கம் வினிதா. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜய் நாளை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார். சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே இன்று மாலை தனி விமானத்தில் அவர் டெல்லிக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் விஜய் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். கூட்டத்திற்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு வசதிகள் மற்றும் அனுமதி கோரப்பட்ட விதம் குறித்து அவரிடம் அதிகாரிகள் சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர். தற்போது வழக்கின் மேலாதிக்க விவரங்களை சேகரிக்கும் நோக்கில் சிபிஐ அதிகாரிகள் விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். இதன்படி கடந்த மார்ச் 10ஆம் தேதி ஆஜராகும்படி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தாவேக சார்பில் விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் விஜய் நேர்காணல் நடத்தவிருந்ததால் அவர் டெல்லி செல்லவில்லை. இதையடுத்து மார்ச் 15ஆம் தேதி அவர் ஆஜராக வேண்டும் என மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அவர் நாளை விசாரணைக்காக ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தாவேக பொதுச் செயலாளர் புட்சி ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டத்தில் 120 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். நேற்று நடைபெற்ற இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் 98 மாவட்ட செயலாளர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய விருப்பம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சூழலில் சிபிஐ விசாரணைக்காக இன்று பிற்பகல் 2 மணி அளவில் தனியார் விமானம் மூலம் விஜய் டெல்லி புறப்படுகிறார். இரவு டெல்லியில் தங்கும் அவர் பாஜக நிர்வாகிகளை சந்தித்து முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க பாஜகவினர் கடைசி கட்ட முயற்சியில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இனிதா.